உனக்கு நெக்லஸ் பிடிச்சிருக்கான்னு பாரு. அங்கே இருந்த பெஸ்ட் ஷாப்பில் இதுதான் டாப் டிசைன்னு சொன்னாங்க என கடமைக்கு சொன்னான் அவன். மேகா அந்த நகையை பார்த்தாள். பிறகு சூர்யாவை பார்த்தாள். அவளது கண்களில் ஒரு விதமான வேதனை கவிழ்ந்தது. அவனுக்கு தெரியவில்லை, அவள் கழுத்தில் மின்னும் வைரத்தை விட அவன் அவளை பார்த்து சிந்தும் ஒரு சிறு புன்னகைத்தான் அவள் உயிருக்கு மேலாக மதிக்கிறாள் என்று. ரொம்ப அழகா இருக்கு சூர்யா. ஆனா என்ன? இன்னும் ஏதாச்சும் வேணுமா? எதுவாக இருந்தாலும் சொல்லு, அடுத்த வாரம் வெளியே போகும்போது வாங்கித்தரேன் என்று அவள் சொல்ல வந்ததை மடை மாற்றினான். அவளின் முகம் கூம்பி போனது. எனக்கு நகையோ துணியோ முக்கியம் இல்லை சூர்யா, எனக்கு நீங்க தான் முக்கியம். இந்த 10 வருஷத்துல நாம சேர்ந்து வாழ்ந்தது வெறும் 2.5 மாசம்தான். எனக்கு உங்ககிட்ட நிறைய பேசணும்னு இருக்கு, என்ன பாருங்க சூர்யா. மேகாவின் குரல் தழுதழுத்தது. சூர்யா இப்பொழுது நிமிர்ந்து அவளை பார்த்தான். அவனது முகத்தில் ஒரு விதமான எரிச்சல் படர்ந்தது. நாங்க கஷ்டப்பட்டு உழைச்சது எதுக்காக? நீயும் என் குடும்பமும் கஷ்டப்படக்கூடாது தானே? இதோ இந்த நகை, இந்த வசதி, வருணோட படிப்பு, இதெல்லாம் சும்மா வரல. என் உழைப்புக்கு கிடைச்ச பரிசு இது. இதை அனுபவிக்க தெரியாம ஏதேதோ கதை பேசிட்டு இருக்காத மேகா. ஏதேதோ கதையா? இல்ல சூர்யா, இது என்னோட வாழ்க்கை. எனக்கு ஒரு கணவனா உங்களோட அன்பும் அரவணைப்பும் தான் வேணும். பணம் சம்பாதிக்கிறது வாழ்க்கையில ஒரு பகுதி தான். ஆனா என் வாழ்க்கையே அது மட்டும் இல்லையே என அவள் தன் ஆதங்கத்தை கொட்டினாள். அவனுடைய முகம் நொடியில் மாறி போனது. படுக்கையில் இருந்து எழுந்து நின்றவன் பார்வை அவளை துளைத்தது. அவளை விட உயரமாக இருந்தவனை நிமிர்ந்து பார்த்தாள் அவள். அன்பு அன்புன்னு வெறும் வார்த்தையாளு வயிறு நிறையாது மேகா. உனக்கு தேவையான எல்லாத்தையும் நான் கொடுத்துருக்கேன். இந்த வீட்டை பாரு, நீ போட்டிருக்க நகையை பாரு. வேற என்ன வேணும் உனக்கு? எது வேணுமோ கேட்டு வாங்கிக்கோ. தேவையில்லாத எமோஷனல் ட்ராமா எனக்கு பிடிக்காதுன்னு உனக்கு தெரியும்ல. நான் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். வெளியே போறியா என்றான் அவன். அவன் சொன்ன அந்த வெளியே போறியா என்ற வார்த்தை மேகாவின் நெஞ்சில் ஓங்கி ஒரு அறை விழுந்தது போல் இருந்தது. தன் சொந்த அறையில் இருந்து தன் கணவனிடம் இருந்து வெளியேற்றப்படுவதை அவளால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அவன் கொடுத்த அந்த நகையை மெல்ல கட்டில் மீது வைத்தாள். அவளுடைய விழிகள் நொடியில் கலங்கிவிட்டன.